நம்ம ஊர்ல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா, அவனுக்கு மூளை கெட்டின வரல 10வது மட்டும் தான் படிக்க முடிஞ்சுது. ஒரு கிராமத்தில இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மயன பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பக்காரன் பார்த்தீங்கன்னா, சென்னையில படிக்க வச்சாரு. அப்பயும் அவன் 10வது தாண்டல. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள வந்தா எல்லாம் கேவலமா பேசுவானுங்களே, இவனுங்கள என்ன பண்ணலாம்னு சொல்லி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சும்மா மயன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி, இவனுங்களே ஒரு கட்டுக்கதைய கட்டி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் எங்க ஊர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கிளினிக் ஒண்ணு ஆரம்பிச்சு இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் ஊசி போடவும் ஆரம்பிச்சுட்டானுங்க. இத கேட்டு நாங்களே பிரமிச்சு போயிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பையன உண்மையாலும் படிக்க வச்சு வைக்கணும்ல. பெரிய டாக்டர் ஆயிட்டான் போல இருக்குது அப்படின்னு. ஆனா ஒரு 2, 3 மாசம் கழிச்சு தான் தெரியுது. ரைடு வந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அப்பனும் மகனும் துண்ட காணும், துணிய காணும்னு ஓட்ட முடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா, இந்த நாதாரி பார்த்தீங்கன்னா 10வது மட்டும் தான் படிச்சிருக்கிறான். அது எப்படி இவன கிளினிக் வைக்க சொன்னாங்க, எப்படி இவன் போலீஸ்கிட்ட மாட்டுனாங்கிறத முழுசா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராமத்து பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கோ இல்லையோ, ஆனா மத்தவங்க முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும். கெத்து போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, ஊரே சிரிக்கிற மாரி அசிங்கப்படுத்தி விட்டுருவானுங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் கிராமத்து பக்கம்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப கூட அந்த நடவடிக்கை இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சில வீட்ல. அதாவது சொந்தக்காரனே பார்த்தீங்கன்னா, அவன் தான் சொந்தக்காரன் தான் சூனியம் வச்சு விடுறது. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பையன் வேற டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட, இவர் பார்த்தீங்கன்னா, காசு பணத்தையெல்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா, லோக்கல் இருந்தாலும் படிச்ச வேலைக்கு ஆகாது. எப்படியா ஒண்ணு வாயை கட்டி வயித்து கட்டி இந்த மவராசனை டாக்டர் ஆக்கி ஊர்க்காரங்க மத்தியில் அழகு பார்த்தரணும், ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் வந்தேன்னு அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் படிக்க வச்சாரு. பாவம் எந்த மனுஷனை குறை சொல்ல முடியாதுங்க. பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாய வேலை செஞ்சு மூட்டை தூக்கி பாவம் எல்லாத்தையும் கையில் காலில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு பாவம் படிக்க வச்சாரு. இந்த நாதாரி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் படித்தாலும் 10வதுலேயே தான் நிற்கிறான். அவர் என்னென்ன டுட்டோரியல் ஏ டு ஜெட் எல்லாமே அலாசி பார்த்துட்டாரு. கிட்டத்தட்ட படிப்புக்கு மட்டும் 7 லட்ச ரூபா செலவு பண்ண இவர் பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிட்டாரு. ஒரு இடத்துல இவன் தான் வளர்ந்தானே தவிர இவன் படிப்பு வளர காணோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சரி இவன் எதுக்கு மேலே விட்டா நம்மளால செலவு பண்ண முடியாது, ஊருக்கு வர சொல்லல அப்படின்னு இவனை வர சொல்லும்போது, ஐயோ ஊருக்குள்ளே வேறு வந்தால் இந்த நாய்க்கு தொலை வேறு தாங்க முடியாது, இவனுக்கு சும்மாவே இலக்காரமாக பார்ப்பானுங்க, இன்னும் இவன் வேறு இந்த லட்சத்தில் வந்தானா நம்ம மானமே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் என்ன செய்த ஒரு திட்டம் போடுறானுங்க. அதாவது நீ டாக்டர் படிப்பு முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ரூபல் கிட்ட ரெடி பண்ணிக்காது, அதுக்கு ஆன செலவு ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இவனுங்களே டோபிள் கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு சும்மா அங்கேருந்து வாடகை கார் எடுத்துக்கிட்டு வந்து மாலையும் கழுத்துமே இறக்கலானுங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரேடியோ செட்டெல்லாம் வச்சு ஊரையே கொளுத்துறாருங்க. மகன் டாக்டர் ஆகிட்டான்னு எங்களுக்கெல்லாம் ஒரே அதிசயமாக போச்சு. அடேங்கப்பா என்னடா அது வக்காலம் படிக்க வச்சு மனசு கஷ்டப்பட்டாலும் வாக்காளர் டாக்டர் ஆகிட்டான் பாரு அப்படின்னு நாங்களே சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக வந்தாங்க, பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் என் பையன் பாருப்பா டாக்டர் ஆகிட்டான், இனிமேல் எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான், நம்ம சொந்தக்காரனுங்களை எல்லாத்துக்கும் பெரிய வயசான கேள்வி கட்டுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே பெரிய. என் பையன் டாக்டர்னு இவர் ஊரையே விட்டு அலப்பறை பண்ணுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இல்லை நம்ம ஊர்லேயே ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம்பா, எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்கிட்ட ஐடியா கேட்குறாரு. நாங்கள உங்கள் விருப்பங்க, முதல்ல உங்களது படிப்பு உங்களது, இப்போ டாக்டர் நீங்கள் பார்த்து எங்கே வேணாலும் வைங்க, ஏதோ எங்களுக்கு சேவை செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சொல்லிட்டு நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஊர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து கிளினிக்கே ஆரம்பிச்சுட்டானுங்க. மருந்து மாத்திரை எல்லாம் அவன் தெரிஞ்சு கொடுத்தானோ தெரியாமல் கொடுத்தானோ, டாக்டரோட அத்தனை மருந்து மாத்திரை கொண்டாந்து இருக்க மாட்டான். கொண்டாந்து பட்டியாக வண்டியாக டாடா ஏஸில் கொண்டாந்தெல்லாம் இருக்கணும் காலவழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கி எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் தெரிஞ்சு போட்டானோ தெரியல, தெரியாமல் போட்டானோ தெரியல ஊசியை. ஆனால் அதுலேயே 1, 2 கேஸுங்க பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்கிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் நல்ல படிப்பு தான் படிச்சிருப்பான் போல இருக்குது, ஊசி போட்டால் சரியாகி போயிடுதுன்னு நாங்களாம் பிரமிச்சு பார்க்கும்போது, இந்த பையன் கூட மெட்ராஸில் படித்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கல்யாணத்துக்கோசரம் இவனுக்கு பத்திரிக்கை கல்யாணம் இவன் வீட்டுக்கு வரும்போது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே வெளியே வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இங்கே வந்து பத்திரிக்கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா நீ 10வது படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்ட அப்படின்னு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா டே சத்தமெல்லாம் உள்ளே வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நாசுக்காக உள்ளே பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த நம்ம பஸ் ஸ்டாப்பில் இருந்த ஒரு குட்டப்பங்க, எங்கள் ஊரில் எது நடந்தாலும் இந்த ஆள் ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும் ஊர் பூரா பரவி விட்டுருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்கிட்ட பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கும் போது எந்த பையனும் அந்த பையனை ஒன்றா நின்று பேசிட்டுருக்குது. இந்த ஆள் பார்த்துட்டு கரெக்டாக அவன் பஸ் ஏற வரும்போது பார்த்தீங்கன்னா என்னக்குன்னா அந்த பையனுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்கய்யா நானும் அவனும் தான் ஒன்றா படித்தேன் 10வது வரல அப்படின்னா. எங்கள் கண்ணு படிச்சிங்க மெட்ராஸில். அதுக்கப்புறம் அவன் எங்கள் கண்ணு படித்தாங்கும் போது அவன் அதுக்கப்புறம் எங்கெங்கய்யா படித்தான், 10வது தான் படிச்சுட்டு ஊரை அம்மா சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த ஆள்கிட்டயே சொல்லிட்டாங்க. இந்த ஆள்கிட்ட சொன்னோடனே பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க வாயும் இந்த ஆள் வாயும் ஒன்றுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊரே கெடு 4 கெடுன்னு தண்டூர் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை 2 பேர்த்துக்கும் மூஞ்சே இல்லை. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த ஆளுகளுக்கு வேண்டாத ஒருத்தன் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி விட்டான்.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இவங்களோட கிளினிக்கு வந்து ரவுண்ட்ஸுக்கு வர கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கையும் கலவமா பையன் பிடிபட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன பேப்பரை ப்ரெஸ் மீடியான்னு நாரியே போச்சுங்க பொழப்ப. இருக்கிற கொஞ்ச நஞ்சு கௌரவத்தை காப்பாற்றிட்டு பேசாமல் மூடிக்கிட்டு வாழ தொட்டு போட்ட ஊருக்குள்ளே கெத்து காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஊரே கேடு நாடே அவமானப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மனவேதனையாக போச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க யாருமே. அதாவது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்றதே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிக்கிறாங்க. இவங்க சரியான பாதையில் போயிட்டு இருந்தாலுமே ஊர் என்ன நினைக்கும் உலகம் என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கோசரமே பாதி வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க.